Hi friends, welcome back to Sushan Sahana as well. So இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஐ வரிசை வாய்ப்பாடு பார்க்க போறோம். ஸோ ஐ வரிசை வாய்ப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு மெய் எழுத்து கூட உயிரெழுத்து சேரும்போது பிறக்கிற எழுத்துக்கு பேரு தான் உயிர்மெய் எழுத்து. ஸோ இப்போ இங்க பாருங்க, இக் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து, ஐ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ இந்த மெய் எழுத்து கூட இந்த ஐங்கிற உயிரெழுத்து சேரும்போது நம்மளுக்கு இங்க என்ன உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ வந்து ஒரு மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்து மேலே இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறியீடு வரும். ஸோ ஐக்கு என்ன குறியீடு வரும்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஐ சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குறியீடு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எழுத்து புள்ளி இல்லாமல் வரும். ஸோ கை. இப்போ இங்கு கூட ஐ சேரும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் குறியீடை போட்டுட்டு போட்டோம்னா நை. இச் கூட ஐ சேரும்போது சை. இஞ்ச் கூட ஐ சேரும்போது ஞை. இட்டு கூட ஐ சேரும்போது டை. இன் கூட்டல் ஐ நை. சாரி சேரும்போது ஃபர்ஸ்ட் குறியீடை போட்டுட்டு அப்புறம் போடணும் நை. இத்து கூட்டல் ஐ தை. இந்து கூட்டல் ஐ நை. இப் கூட்டல் ஐ பை. இம் கூட்டல் ஐ மை. ஈ கூட்டல் ஐ யை. இர் கூட்டல் ஐ ரை. இல் கூட்டல் ஐ லை. இவ் கூட்டல் ஐ வை. இல் கூட்டல் ஐ லை. இல் கூட்டல் ஐ லை. இர் கூட்டல் ஐ ரை. இன் கூட்டல் ஐ நை. ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்து கூட ஐ வந்து சேரும்போது நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஐ வரிசை வாய்ப்பாடு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.